இப்போ நீங்கள் கிறிஸ்துவ சகோதரர்களை பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை கொண்டாடுவாங்க, இயேசு கிறிஸ்து ஃபோட்டோ வச்சு. அதுதான் இந்துத்துவம். திருமாங்கல்யத்துக்கு பிறகு கருகமணி போடுவாங்க இஸ்லாமியர்களுக்கு திருமணத்தில். இதை தான் நாங்கள் இந்துத்துவம் என்கின்றோம். ஸோ இந்துத்துவம்னா ஏதோ இந்து மதம் சார்ந்த விஷயம் இல்லை, இந்திய திருநாட்டின் தத்துவத்தை சார்ந்த விஷயம். கேரளாவில் வந்து அந்த கடவுள்களின் பெயரை சொல்லி நீங்கள் வந்து உறுதிமொழி எடுத்தது நீதிமன்றம் வந்து தப்பு அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நாங்கள் அதை எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அதே இது தமிழ்நாடு சட்டசபையில் வந்து சபாநாயகர் வந்து ஒரு விவிலியத்தில் வர ஒரு வாசனத்தை சொல்லி ஒரு உதாரணமாக சொல்லி பேசுவார். அதுக்கு வந்து பாஜக தரப்பிலிருந்து மிகப்பெரிய எதிர்ப்பும் வந்தது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். இப்போ அகண்ட இந்து பாரதம் அப்படிங்கிறத வந்து அகண்ட பாரதம் சரி, ஓகே, நான் உங்களுடைய இதுலேயே வர அகண்ட பாரதம் அப்படிங்கிற விஷயத்த வந்து பாஜக தலைவர்கள் யாரும் குறிப்பிடலை அப்படின்னு சொல்றீங்க. தவறா சொல்றீங்க. சபாநாயகர் என்பது சபையில் உள்ள 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பொதுவானவர், 8.5 கோடி மக்களுக்கும் பொதுவானவர். அவர் ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயத்தை பைபிளிலிருந்து கோட் பண்ணி சொல்றதை தவறு என்று நாங்கள் சொல்றோம். மக்கள் பிரதிநிதிகளுக்கு இது பொருந்தும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இந்து ராஜ்யம் அமைக்க போறோம்னு சொல்லிட்டு பேசிய ஒரே ஒரு பாஜக தலைவரை நீங்க சொல்ல முடியும். இந்து ராஜ்யம் அமைப்போம் என்று சியாம பிரசாத் முகர்ஜியில் ஆரம்பிச்சு இன்று இருக்கக்கூடிய நிதின் நபீன் வரைக்கும் யாராவது ஒருவர் நாங்கள் இந்து ராஜ்யத்தை இந்தியாவில் அமைப்போம் என்று கூறியதை நீங்கள் நிரூபித்தால் உங்களுக்கு கட்டுப்பட்டு இனி நான் பிஜேபிக்காக வாதம் செய்வதை நிறுத்துகிறேன். ஆனா என் தலைவன் சொன்னான்னு ஒத்துக்க மாட்டேன், என் கட்சியோட கொள்கை அதுதான் சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ரவிச்சந்திரனுடைய ரவியோடைய கொள்கை நான் கேட்டா அகண்ட இந்து ராஜ்யம் உருவாக வேண்டும். பிரச்சார பிரிவு செயலாளராக இருக்கீங்க. பிரச்சார பிரிவு செயலாளர்னா உங்களுடைய கருத்து கட்சியுடைய கருத்தா தானே? பதில் சொல்லி குட்டி கதை சொல்லி நான் கழுத்து அறுத்துட்டேன் இப்படி சொல்லிட்டு உட்கார்ந்து சட்டசபையின் 4 கற்பழிக்கப்பட்டவர்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பாஜகவின் பிரச்சார பிரிவு மாநில செயலாளர் ஆக்டர் ரவி நம்மோடு இணைகிறார். ஐயா வணக்கம். வணக்கம் நம்பி. பாஜக ஆட்சியை கைப்பற்ற துடிக்கிற பல மாநிலங்களில் முக்கியமாக ஒரு மாநிலமாக இருக்கக்கூடியது கேரளா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த கேரளாவில் பலதட்ட போராட்டங்களுக்கு பின்னாடி திருவனந்தபுரம் மாநகராட்சி முக்கியமான ஒரு மாநகராட்சியை வந்து பாஜக கைப்பற்றியிருக்கு. அதுலேயும் வந்து 20 கவுன்சிலர்களுடைய உறுதிமொழி, அந்த பதவியேற்பு உறுதிமொழியை இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணியிருக்கு. அது கடவுளுக்கு பேரை சொல்லி உறுதிமொழி எடுத்தாங்க அப்படிங்கிறதுனால அதை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. மனமாற உறுதியேற்கிறோம், கடவுளின் பெயரால் ஆண்டவனின் பெயரால் உறுதியேற்கிறோம் இருக்கு. அந்த ஆண்டவனின் பெயரை சொல்லி குருவாயூரப்பன் பெயரில் பதவியேற்றுக் கொள்கிறோம், அது பத்மநாப சாமி முன்னிலை உறுதியேற்றுக் கொள்கிறோம், உறுதியேற்றுக்கிறாங்க. இதில் என்ன தப்பு வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. பட் நீதிமன்றம் இதில் என்ன தப்பை கண்டுபிடிச்சிச்சுன்னு எனக்கு தெரியல. ஒரு மாநில அமைச்சர் தலைமைச் செயலகத்தில் போய் மத குருமார்களை அழைச்சிட்டு போய் பிரார்த்தனை பண்ணி ஓதி தொழுது பதவியேற்றுக்கிற நிகழ்வெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்குது. பட் கேரளாவில் எப்பொழுதுமே வந்து இந்துக்களுக்கு அங்கு எப்பொழுதும் துரோகம் மட்டுமே இழைக்கப்படுகிறது. சபரிமலை ஐயப்பன் கோயில் விவகாரமாக இருந்தாலும் சரி, அதை யார் கேஸு போட்டான்னு பார்த்தா கிறிஸ்டின் மிஷினரிஸ் தான் கேஸு போட்டது. எந்த பாதிக்கப்பட்டதாக கூறி எந்த ஐயப்ப பக்தர்களுடன் பெண்களும் போய் அங்கே போய் கேஸ் போடலை. அதுலேயும் தவறான தீர்ப்பு தான் கொடுக்கப்பட்டது. அதே போல் இந்த தீர்ப்பையும் நான் தவறாக இந்துக்கள் மீது பாய்த்தப்படக்கூடிய வன்மமாக இதை பார்க்கிறேன். அப்படி தான் இதை பார்க்குறேன். ஆண்டவன் பேரில் அப்போ பதவி ஏற்றுக்கிட்டா என்ன தப்பு வந்துருச்சு? அல்லாவின் பெயரில் பதவி ஏற்றுக்கிறோன்னு சொன்னால் தப்புன்னு நான் பார்க்கல. இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பதவி ஏற்றுக்கிறேன்னு சொன்னால் நான் தப்பாக பார்க்கல. ஒரு அந்த மதம் சார்ந்து அவங்கள ஒரு கடவுள் நம்பிக்கை சார்ந்து அவங்க நம்பிக்கை ஏற்றுக்கிட்டு போட்டுமே. போய் பார்லிமெண்ட்டில் பதவி ஏற்றுக்கிட்டு தந்தை பெரியார் வாழ்க, உதயநிதி வாழ்க, கருணாநிதி வாழ்கன்னு சொல்லிட்டு பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அனுமதிச்சு தான் இருந்தோம், யாரும் கோர்ட்டுக்கெல்லாம் நாங்கள் போகல. இது வேண்டுமென்றே இந்துக்கள் மீது இருக்கக்கூடிய வன்மத்தின் காரணமாக நடக்கக்கூடிய விஷயம். அப்புறம் கேள்வி கேட்குறப்ப ஒரு விஷயம், நீங்கள் கேரளாவில் ஆட்சியை பிடிச்சாங்கன்னா கேரளாவில் ஆட்சியை பிடிக்கல, இப்போ கம்யூனிஸ்ட் இது காங்கிரஸ் ஆட்சி தாங்க நடக்குது. ஆட்சியை பிடிக்கக்கூடிய மாநிலங்கள். ஆமாம், நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சவுத் இந்தியாவுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கோங்கிறதுக்கு ஒரு இண்டிகேஷன். நாங்கள் திருவனந்தபுரம் மாநகராட்சியை கைப்பற்றி இருக்கிறோம். இப்போ அப்பீலுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டு அப்பீலுக்கு போகிறது என்ன நடக்குது, இல்லை மீண்டும் இவங்க பதவி ஏற்றுக்கிறாங்களாங்கிறத பார்க்கணும். பட் இதில் தவறு இருப்பதாக நான் நினைக்கவில்லை.
ஹிந்து தெய்வங்களின் பெயரை சொல்லி பதவியேற்றுக்கிட்ட கொண்டாலும் தவறில்லை, இயேசு கிறிஸ்து பெயரை சொல்லி பதவியேற்று கொண்டாலும் தவறில்லை, அல்லாஹ் பெயரை சொல்லி பதவியேற்று கொண்டாலும் தவறில்லை என்பது எங்களோட பார்வை. அது நீதிமன்றம் என்ன பார்க்கணும்னு தெரியாது. நீதிமன்றம் திடீர்னு சில நீதிமன்றங்கள் இப்படி தான் வந்து வித்தியாசமான ஒரு பார்வையை பார்த்து தீர்ப்புகளை வழங்குவார்கள். ஒரு மாநிலத்தில் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு மாநிலத்தில் இன்னொரு மாதிரி இருக்கும். ஒரு மனநிலை, எனக்கு ஒரு மனநிலை இருக்கும், உங்களுக்கு ஒரு மனநிலை இருக்கும். இதெல்லாம் அலசி ஆராய்ந்து அவர்கள் நம்பிக்கையின் பெயரில் பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவனின் பெயரால் ஆண்டவனின் திருநாமத்தை சொல்லி பதவியேற்கும் பொழுது அவர் இன்னும் ஆண்டவனுக்கு பயந்த ஒரு மாநகராட்சி உறுப்பினராக இருப்பார்ல, அதை தடுத்து நிப்பாட்டுது கோர்ட்டு. நீதிபதிகள்லாம் வந்து அந்த சேரில் போய் உட்கார்ந்து அவங்களை தாங்களே தெய்வம் என்று நினைத்துக் கொள்வதாக நான் நினைக்கின்றேன். அவர்கள் நியாயத்தையும் சட்டத்தையும் அடிப்படையாக கொண்டு, இது எந்த சட்ட புத்தகத்திலும் தவறு என்று எங்கும் குறிப்பிடலை. உளமாற பதவியேற்றுக் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் உளமாற பதவியேற்றுக் கொள்கிறேன் என்று கூறலாம். இறை நம்பிக்கை உள்ளவர்கள் ஆண்டவனின் பெயரில் பதவியேற்றுக் கொள்கிறோம் என்று சொல்லலாம். ஆண்டவனின் பெயரால் சொல்வதை விட ஆண்டவனுக்கு உரிய பெயரை நான் எந்த ஆண்டவனை எந்த தெய்வத்தை நான் மதிக்கிறேனோ அந்த தெய்வத்தின் பெயரால் நான் பதவியேற்றுக் கொள்வதில் என்ன தப்பு வந்துருச்சு? நீதிமன்றம் வந்து ஆண்டவனின் பெயரால் அப்படின்னு சொல்லலாம், ஆனால் ஆண்டவர் பெயரை சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க நீதிபதினு சொல்லலாம், நீதிபதி பெயரை சொல்லக்கூடாதுங்கிறது போல தானே இருக்கு. ஆண்டவனின் பெயரால் பதவியேற்றுக்கலாம், ஆனால் ஆண்டவனுக்கு எந்த பெயரை பற்றி நான் நம்புறேனோ, நான் ஒரு தெய்வத்தை நம்புறேன், அந்த தெய்வத்தின் பெயரால் நான் பதவியேற்றுக்கிறேன், இல்லைன்னா தப்புன்னு நான் கேட்குறேன். இதுக்கு முன்னாடி வந்து அங்கே சபரிமலை பிரச்சனை நம்ம பார்த்தோம். பாஜக வந்து மிகப்பெரிய அளவில் வந்து போராட்டங்களை வந்து நம்ம அங்கே பண்ணோம். அதே மாதிரி இப்போ வந்து திரும்பவும் ஒரு திருவனந்தபுரம் மாநகராட்சியை கைப்பற்றி இருக்கு. உள்ளாடி போயிட்டு வந்து பதவி ஏற்கும் இதே மாதிரி கடவுளுடைய பெயரை வந்து பாஜக உறுப்பினர்களை தவிர மற்றவர்கள் உச்சரித்த மாதிரி தெரியல, ஆனால் பாஜக உறுப்பினர்கள் உச்சரிக்கிறாங்க. பாஜக தொடர்ச்சியாக நம்பிக்கை இருக்கு சார், நாங்கள் உச்சரிக்கிறோம் சார். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் வணங்கக்கூடிய, நாங்கள் விரும்பக்கூடிய எங்கள் தெய்வங்களின் பெயரால் நாங்கள் பதவியேற்றுக் கொள்வதில் எங்களுக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்கிறது. நாங்கள் அதை செய்கிறோம், அதில் தவறில்லை என்பது எங்களுடைய பார்வை. அதுக்கு தான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன், ஒரு இஸ்லாமிய சகோதரர் அல்லாவின் திருநாமத்தின் பெயரால் நான் வந்து பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டாலும் நாங்கள் தவறாக நினைக்கவில்லை. ஒரு கிறிஸ்துவ மாமன்ற உறுப்பினர் கிறிஸ்துவத்தின் பெயரால் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் பதவியேற்றுக் கொள்கிறேன் என்று கூறினாலும் எங்களுக்கு தவறாகப்படவில்லை. அது அவரவர்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம். இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயம் அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த இடத்தில் இறைவனின் திருநாமத்தை சொல்லி பதவி பிரமாணம் செய்யக்கூடாது என்று எந்த அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த சரத்து சொல்லுது? பொதுவாக சொல்லிட்டாங்க, எல்லா மதத்திலையும் நாத்திகர்கள் இருப்பாங்க, எல்லா மதத்திலையும் ஆத்திகர்கள் இருப்பாங்க. அப்போ உனக்கு இறை நம்பிக்கை இல்லை என்றால் என் மனமாற உறுதியேற்றுக் கொள்கிறேன் என்று சொல். இறை நம்பிக்கை இருந்தால் ஆண்டவனின் பெயரால் பதவியேற்றுக்கிறதா சொல்லு அப்படின்னு சட்டம் சொல்லு. சட்ட புத்தகம் அதை தான் நமக்கு வலியுறுத்துது. இந்திய அரசியல் சட்டம் இதுதான் அறிவுறுத்துது. அந்த ஆண்டவனின் பெயரால் என்கின்ற வார்த்தைக்கு பதிலாக நான் எந்த ஆண்டவனை கடவுளை நான் நம்புகிறேனோ அந்த நம்பிக்கையுடைய கடவுளின் பெயரால் நான் பதவியேற்றுக் கொள்கிறேன் என்று கூறுவதில் என்ன தவறு வந்துட போது? ஆண்டவன் பெயரால் பதவியேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னால் தவறில்லை, ஆண்டவனின் பெயரை சொல்லி பதவியேற்றுக் கொண்டால் தவறு என்பது எந்த விதமான நீதி பரிபாலனம் என்பது எனக்கு புரியலை. இப்போ நீங்கள் முதல்ல பேசுவோம் சொன்னீங்க, பாராளுமன்றத்தில் போயிட்டு அண்ணா நாம வாழ்க, பெரியார் நாம வாழ்க அப்படின்னு சொல்லலாம். நாடு முழுவதும் அரசியலமைப்பு சட்டம் ஒரே சட்டமாக இருக்கும்போது அங்கே கேரளாவில் மட்டும் இதே மாதிரியாக அங்கே இருக்கக்கூடிய இடதுசாரிகள் பண்ணுவதற்கான காரணம் என்ன? குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் வந்து இங்கே இருக்கக்கூடிய திராவிட கழகங்களும் திமுகவும் இதே மாதிரி இந்துத்துவாக்கு எதிரான ஒரு போக்கை கடைபிடிப்பாங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் வந்து ஒரு இங்கே இருக்கக்கூடிய திமுக தீகா மாதிரி அவங்க அங்கே செயல்படுறாங்களா? ஒரே ஒரு சின்ன விளக்கத்தை சொல்லிடுறேன். இந்துத்துவா என்பது இந்து மதம் சார்ந்தது அல்ல, அது இந்திய தத்துவத்தை சார்ந்தது. இந்திய தத்துவத்தை தான் இந்துத்துவான்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் கிறிஸ்துவ சகோதரர்களை பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை கொண்டாடுவாங்க இயேசு கிறிஸ்து ஃபோட்டோ வச்சு, அதுதான் இந்துத்துவா. இஸ்லாமிய சகோதரர்கள் நீங்கள் வந்து சகோதர திருமணம் நடக்கும்பொழுது இதில் சவுதி அரேபியாவிலேயோ இல்லை மற்ற இஸ்லாமிய நாடுகளிலேயோ பதவியேற்கும் பொழுது நம்ம திருமாங்கல்யம் கட்டுவது போல் எந்த நிகழ்வும் அந்த அரபு கண்ட்ரிகளில் கிடையாது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து திருமண சடங்கு போல் கருகமணி போடுவாங்க. திருமாங்கல்யத்துக்கு பிறகு கருகமணி போடுவாங்க இஸ்லாமியர்கள் வீட்டு திருமணத்தில். இதை தான் நாங்கள் இந்துத்துவம் என்கின்றோம். இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்களை பின்பற்றி அந்த சித்தாந்தத்தை பின்பற்றி நீ ஒரு வாழ்வியல் முறையில் செய்தால் அது இந்துத்துவா. ஸோ இந்துத்துவானா ஏதோ இந்து மதம் சார்ந்த விஷயம் இல்லை, இந்திய திருநாட்டின் தத்துவத்தை சார்ந்த விஷயம். இதை ஃபஸ்ட்டு மக்களுக்கு புரிஞ்சிடணும்.
இந்துத்துவம்னா இந்து மதம் சார்ந்ததல்ல, இந்திய தத்துவம், இந்திய திருநாட்டின் தத்துவம், பாரதத்தின் தத்துவம் என்பதை மக்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். இந்துத்துவா என்பது, இந்துத்துவ அரசியல் என்பது இந்திய திருநாட்டின் தத்துவத்தின் அரசியல். ரெண்டாவது, கேரளாவிலையும் சரி, கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு வந்து இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் ஆட்சியில் இல்லை. 4 எம்பி தான் இருக்காங்க. 5 எம்பி, கேரளாவில் ஏதோ ஒரு எம்பி ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். 5 எம்பி தான் இருக்காங்க. அவங்களுக்கு எதிர்த்து அரசியல் பண்ண, களமாட அரசியல் செய்வதற்கு அவர்களுக்கு கொள்கை ரீதியான, சித்தாந்த ரீதியான அரசியல் கட்சியே இல்லை இந்தியாவில். காங்கிரஸை எதிர்த்து அவங்க கடுமையாக அரசியலை கேரளாவில் எடுத்தாலும் அகில இந்திய அளவில் அவங்க கூட்டணியில் இருக்காங்க. இது பைத்தியத்தாரன் உச்சம் இல்லையா? ஒரு மாநிலத்துக்கு கன்னியாகுமரி பார்டரில் காங்கிரஸோட கூட்டணி, பார்டரை தாண்டி 4 கிலோமீட்டர் பண்ணால் காங்கிரஸோட எதிர்ப்பு. இந்த முட்டாள்தனமான அரசியல் இருந்து கம்யூனிஸ்டுகள் விடுபட்டு ஹிந்துத்துவத்தையும், ஹிந்து இயக்கங்களையும், ஹிந்து சார்புடைய இயக்கங்களையும், பிஜேபியையும் அவங்க எதிர்ப்பது துணிவிருந்தால் துணிவிருக்கணும். இங்கே காங்கிரஸ் அங்க வகிக்கக்கூடிய கூட்டணி மந்திரி சபைக்கு ஆதரவு. கேரளாவில் காங்கிரஸை எதிர்த்து களமாடி தோற்று போன அரசியல் கட்சி. அகில இந்திய அளவில் அவங்க இந்தி கூட்டணிங்கிற பேரில் ஒரு கூட்டணியில் ஒரு அங்கம். இது முட்டாள்தனமாக மக்களை முட்டாளாக்கக்கூடிய செயலாக கம்யூனிஸ்டுகள் உணரலை. கம்யூனிஸ்டுகள் தான் சித்தாந்தவாதிகள், ஒரு பெரிய மாபெரும் புத்திசாலிகள் போன்ற ஒரு பொய்த்தோற்றம் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்குது 60 ஆண்டுகளாக. அந்த பொய்த்தோற்றத்தை பாரதிய ஜனதா கட்சி சுக்குநூறாக அடித்து இந்தியா முழுவதும் நொறுக்கி இருக்கிறது. அது இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கட்சி, அது இந்தியாவில் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி அல்ல. அந்த கட்சியின் சித்தாந்தத்தையும் கொள்கையிலும் உருவாக்கியது இந்தியர்கள் கிடையாது. அது அயல் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு சித்தாந்தம். அந்த சித்தாந்தம் இந்தியாவில் செல்லுபடி ஆகாது என்பதை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு போக்கிடம் இல்லாத காரணத்தால், எதிர்ப்பதற்கு அவங்கள்ட்ட சக்தி இல்லாத காரணத்தால் இதுவரை கேரளாவில் ஆயிரக்கணக்கான ஹிந்து இயக்கங்களை சார்ந்தவர்களை கொன்று குவித்த இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள். ஸோ அவர்கள் எப்பொழுதும் இந்து மத எதிரிகள், இந்து மத துரோகிகள். திமுகவுக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதனால தான் அவங்க திமுகவோட 15 ஆண்டுகள் நெருங்கிய கூட்டாளியாக, உறவினராக இருந்து திமுகவிடம் 25 கோடிக்கு கட்சியை விலைபேசி விற்றுவிட்டார்கள் 2 கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களும். ஸோ கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து இந்த நிலைப்பாட்டை தான் எடுப்பார்கள். அவர்கள் தேசத்திற்கு ஒவ்வாதவர்கள் என்பதை மக்கள் தீர்மானித்து புறக்கணித்திருக்கிறார்கள். இதை நாம் கம்யூனிஸ்டுகள் உணர வேண்டும். நம்ம உணர்ந்து என்ன பண்ணுறோம், நாங்கள் என்ன செய்யணும் செஞ்சுட்டு தான் இருக்கோம். இப்போ கேரளாவில் வந்து அந்த கடவுள்களின் பெயரை சொல்லி நீங்கள் வந்து உறுதிமொழி எடுத்தது நீதிமன்றம் வந்து தப்பு அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நாங்கள் அதை எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அதே இது தமிழ்நாடு சட்டசபையில் வந்து சபாநாயகர் வந்து ஒரு விபிலியத்தில் வர ஒரு வசனத்தை சொல்லி ஒரு உதாரணமாக சொல்லி பேசுவார். அதுக்கு வந்து பாஜக தரப்பிலிருந்து மிகப்பெரிய எதிர்ப்பும் வந்திருக்கு. சபாநாயகர் என்பதில் சபையில் உள்ள 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பொதுவானவர், 8.5 கோடி மக்களுக்கும் பொதுவானவர். அவர் ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயத்தை பைபிள்லேருந்து கோட் பண்ணி சொல்கிறத தவறு என்று நாங்கள் சொல்கிறோம். மக்கள் பிரதிநிதிகளுக்கு இது பொருந்தும் தானே? மக்கள் பிரதிநிதிகள் சார், இறைவனின் பெயரால் பதவியேற்றுக் கொள்கிறேன், குருவாயூரப்பன் பெயரால் பதவியேற்றிக் கொள்கிறேன் என்று கூறுவதும், மாமன்ற கூட்டத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு மேயராக இருக்கக்கூடியவர் பகவத்கீதையில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்ற வாசகங்களை கூறி அவர் சபையை நடத்த முற்படுவதும் ரெண்டுக்குள்ள பெரிய வித்தியாசம் இருக்குது. இவர் சபையின் நாயகர். நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை அடங்கிய பைபிளிலிருந்து வசனங்களை சொல்லும் பொழுது ஒரு ஹிந்து மதத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அவரிடம் விவாதங்களை வைக்கும் பொழுது சபாநாயகர் தனக்கு நியாயம் கிடைக்காது, அவர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் என்ற எண்ணத்தை உருவாக்குமா உருவாக்காதா? அதே சபாநாயகர் கிறிஸ்துவத்தின் பெயரால் நான் பதவியேற்றுக் கொள்கிறேன் என்று பதவியேற்பு விழாவின் போது செய்திருந்தால் நாங்கள் எதிர்த்திருக்க மாட்டோம். நீங்கள் சபையின் நாயகராக, சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நீங்கள் சபையை வழி நடத்தும் பொழுது இந்த 70 ஆண்டு 75 ஆண்டுகளில் இல்லாத ஒரு நடைமுறையாக திருக்குறளை தான் கோட் பண்ணுவாங்க. திருக்குறளை சொல்லி சபையை ஆரம்பிப்பாங்க. அது புரோட்டோகாலும் கிடையாது, அது வழிமுறையும் கிடையாது, அது எந்த அரசியலமைப்பு சட்டத்திலையும் திருக்குறளை சொல்லிட்டு ஆரம்பிங்கிறது ஒரு அது ஒரு வழிமுறையாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை உடைத்து, திருக்குறள் சொல்வதை உடைத்து பைபிள் வசனத்தை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன், ஏனென்றால் நான் கிறிஸ்துவ மதபோதகராக பணியாற்றினேன், ஆகையால் நான் இதை, அவர் வந்து சாதாரண கிறிஸ்டியனாக இருந்து இதை சொல்லியிருந்தாருன்னா இவ்வளோ பெரிய விவாத பொருள் ஆகியிருக்காது. அவர் மதமாற்றக்கூடிய நிகழ்ச்சிகளிலும் மதமாற்றக்கூடிய நிகழ்வுகளையும் முன்னின்று நடத்திய ஒரு மத போதகர். அவர் சட்டசபையில் இதை படிப்பதால் தான் இது பிரச்சனை ஆகிறது. இரண்டுக்குள்ள வித்தியாசம் அதுதான்.
இது ஒரு தாவைக்கால போய் சேர்றதுக்கு முன்னாடி, தாவைக்கால சேர்ந்து எம்எல்ஏவாக நிற்கிறதுக்கு முன்னாடி, தாவைக்கால சேர்ந்து எம்எல்ஏவை ஜெயிச்சதுக்கு பிறகு முன்னாடி இவர் சபாநாயகராக தேர்வாகிறதுக்கு முன்னாடி இவர் மத போதகராக மத பரப்பக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டார் என்பது நிதர்சனமான உண்மையா இல்லையா? அப்படிப்பட்ட மத போதகர் சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு மதம் சம்பந்தப்பட்ட கிறிஸ்தவ போதனைகளை கோட் பண்ணி சொன்னாக்கா அதை தவறு என்று கூறுவதில் என்ன தவறு இருக்கு? பதவி ஏற்றுக்கிறது வேற, அது அதோட முடிஞ்சிடுச்சு அந்த ஒரு நாள் நிகழ்வு. இது நீ இன்னும் 5 வருஷம் அந்த சட்டசபையை நீங்கள் லீட் பண்ண போறீங்க. உங்கள்கிட்ட ஒரு நியாயம் தர்மம் இருக்கணும். நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் சபையை நடத்துவேன்னு சொல்றார். சபையிலேயே இல்லாத மு.க. ஸ்டாலினை மறைமுகமாக சாடுறார். நேரடியாகவோ மறைமுகமாகவோ சபையில் இல்லாதவர்களை பற்றி இங்கு பேசினால் நான் அனுமதிக்க மாட்டேன்னு முதல் நாள் சொன்னார். இவர் மறைமுகமாக மு.க. ஸ்டாலினை சொல்றார். அதை கூட புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இல்லாதவர் சபாநாயகர் அவர்கள். ஸோ எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்குது சார். இதை ஊன்றி உன்னிச்சு கவனிக்கணும். இப்படின்னா இது மு.க. ஸ்டாலின் காங்கிரஸோட கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு இப்படின்னார், கூட்டணி முடிஞ்சிடுச்சு ஃபினிஷ்ட் அப்படின்னார். இவர் என்ன சொல்றாரு? இப்படிங்கிறார். இதுக்கு அர்த்தம் என்ன? நான் கழுத்தை அறுத்துட்டேன், பதில் சொல்லி குட்டி கதை சொல்லி நான் கழுத்தை அறுத்துட்டேன், இப்படி சொல்லிட்டு உட்கார்றாரு. சட்டசபையின் மாண்பு கற்பழிக்கப்பட்டதாக நான் நினைக்கிறேன். சரி, ஓகே சார். இப்போ ஒரு சபாநாயகர் சபைக்கு நாயகர் அப்படின்னு சொல்றீங்க. அவர் ஒரு மத ரீதியான ஒரு கருத்தை வெளிப்படுத்துமோ அது அங்க இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்களுடைய ஒரு மத நல்லிணக்க எண்ணத்தை குறைக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ பாஜக அப்படின்னு எடுத்தாச்சுன்னா பாஜகவுடைய கொள்கையை காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு பரந்த இந்து ராஜ்யத்தை அமைப்போம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை தலையாய கொள்கையை பாஜக வச்சிருக்கு. அப்போ பாஜக ஆட்சி வரக்கூடிய மாநிலங்கள்ல மற்ற கட்சிகளுக்காக இருந்தாலும் சரி, மக்களுக்காக இருந்தாலும் சரி, இந்த ஒரு மத நல்லிணக்க எண்ணங்கள் எப்படி உருவாகும்? ஹிந்து ராஜ்யம் அமைக்க போறோம்னு சொல்லிட்டு பேசிய ஒரே ஒரு பாஜக தலைவரை நீங்க சொல்ல முடியுமா? ஒரே ஒரு பாஜக தலைவரை. அகண்ட பாரதம், விரிவடைந்த இந்தியா, ஒரிஜினல் இந்தியாவை உருவாக்குவோம் அப்படி என்பதற்கும் ஹிந்து ராஜ்யத்தை உருவாக்குவோம் என்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருப்பதை தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும். ஹிந்து ராஜ்யம் அமைப்போம் என்று சியாமா பிரசாத் முகர்ஜியில் ஆரம்பித்து இன்று இருக்கக்கூடிய நிதின் நபீன் வரைக்கும் யாராவது ஒருவர் நாங்கள் ஹிந்து ராஜ்யத்தை இந்தியாவில் அமைப்போம் என்று கூறியதை நீங்கள் நிரூபித்தால் உங்களுக்கு கட்டுப்பட்டு இனி நான் பிஜேபிக்காக வாதம் செய்வதை நிறுத்துகிறேன். இப்போ அகண்ட இந்து பாரதம் அப்படிங்கிறத அகண்ட பாரதம். சரி, ஓகே, நான் உங்களுடைய இதுலேயே அகண்ட பாரதம் அப்படிங்கிற விஷயத்த பாஜக தலைவர்கள் யாரும் குறிப்பிடலை அப்படின்னு சொல்றீங்க. தவறா புரிஞ்சுக்கிறீங்க. இந்து சாம்ராஜ்யத்தை படைப்போம் என்று எந்த பிஜேபி தலைவர்களும் இதுவரை சொன்னதில்லை. அகண்ட பாரதத்தை ஏற்படுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க, பேசியிருக்காங்க, நானும் பேசியிருக்கிறேன். அகண்ட பாரதம் என்பது நமது இந்திய எல்லையை விரிவுபடுத்துதல். இப்போ மகாபாரதத்தின் படி பார்த்தா ஆப்கானிஸ்தானை இந்தியாவின் பகுதி. திருதராஷ்டிரனுடைய மனைவி காந்தாரியினுடைய தேசம், அதான் காந்தகார்னு சொல்கிறோம்ல, காந்தாரி அவர்களின் பெயரை நினைவுபடுத்த தான் அது காந்தகார். அங்கேருந்து தான் அவங்கள காந்தாரியை பொண்ணு எடுத்து திருதராஷ்டிரனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். ஸோ ஆப்கானிஸ்தான் கூட இந்தியாவின் பகுதி தான். பாகிஸ்தான் நமக்கு தெரிஞ்சு உங்கள் அப்பா கண்ணுக்கு முன்னாடி, உங்கள் தாத்தா கண்ணுக்கு முன்னாடி நாங்கள் இந்துக்களுடன் ஒருங்கிணைந்து வாழ முடியாது, எங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு தனி நாடு வேண்டும் என்று போராடி பிரித்து கொண்டு சென்ற தேசம். அவர்கள் இன்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள். அது அங்கே உள்ள 16 சட்டசபைகளாக அதை பிரித்து அந்த சட்டசபைக்கும் சேர்த்து தான் தேர்தல் அறிவிப்பானையே வெளிவரும் இந்திய அரசாங்க தேர்தல் ஆணையத்தின் மூலியமாக. அது தேர்தல் நடத்த உகந்த நேரம் இல்லைன்னா அந்த 16 தொகுதியை 16 17 சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் நிப்பாட்டுவாங்க. ஸோ ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்குது. நேபாளம் ஒரு காலத்தில் நம்மளோட சேர்ந்துக்கிறேன்னு சொன்னாங்க. ஐயா நேரு அவர்கள் வேண்டாம் என்று மறுத்தார்கள். மாலத்தீவு நம்மளோட இந்தியாவின் ஒரு பகுதியாக அங்கமாக இருக்கிறோம் என்று கேட்டார்கள். ஐயா நேரு அவர்கள் நிறைய நிராகரித்தார்கள். ஸோ இந்த விஷயங்கள், இது போன்ற விஷயங்கள் இப்போ ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பிடிப்பது அகண்ட பாரதம் அப்படின்னு ஒரு கான்செப்டாக எங்களுக்குள்ளே இருக்குது. ஓகே, அகண்ட பாரதம் அப்படிங்கிறது உங்களோட தலைவர்களுடைய ஒரு கருத்தாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் சில தொண்டர்கள் சமூக வலைத்தளங்களில் எழுதும்போது இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம படிக்க முடியுது, அகண்ட இந்து பாரதம் அப்படிங்கிற. அப்போ அந்த தலைவர்களுடைய பேச்சு தப்பாக எடுத்துக்கிறாங்களா? அதாவது சார், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தொண்டனும் கிட்டத்தட்ட புரிதல் வித்தியாசம் இருக்கான்னு உலகிலேயே அதிக உறுப்பினர்களை கொண்ட ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. 135-40 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட நாங்கள் 40% மேல் எங்கள் கட்சியில் மட்டும் உறுப்பினராக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் பேர் எங்கள்கிட்ட உறுப்பினராக இருக்காங்க, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும்.
அது 80 லட்சம் பேருக்கும் ஒரே மனநிலை, ஒரே பார்வை, ஒரே செயல், ஒரே சிந்தனை இருப்பதற்கான வாய்ப்பில்லை. அவரவர்களுக்கு தோன்றியதை அவங்கவுங்க செய்வாங்க. அப்போ அது அத்தனையும் நம்ம நோண்டிக்கிட்டே இருக்க முடியாது. இப்போ ஜாபர் சாதிக்குங்கிறவன் மெத்த பெண் கத்தனான்னா திமுக என்கின்ற முகமூடியை அணிந்து கொண்டு அவன் மெத்தப்பட்ட மீன் கடத்தினான்னு தான் நாங்கள் குற்றம் சாட்டுமே ஒழிய திமுக மெத்தப்பட்ட மீன் கடத்தியதாக நாங்கள் சொல்லலை. அப்போ திமுகக்காரராக இருந்து அயலக அணியினுடைய மாவட்ட பொறுப்பில் இருந்து கொண்டு ஒருத்தர் மெத்தப்பட்ட மீன் கடத்துகிறார், அவர் திமுகக்காரராக இருக்கிறார், திமுக இப்படிப்பட்ட நபர்களை நிர்வாகிகளாக வைத்திருக்கின்றது, அவர் சம்பாதித்து கொடுத்த பணத்திலிருந்து மு.க. ஸ்டாலின் மருமகள் திரைப்படம் எடுக்கிறார் அப்படின்னு தான் நம்ம குற்றச்சாட்டு சொல்கிறோம். திமுகவே மெத்தப்பட்ட மீன் கடத்துறது தாங்க நாங்கள் சொல்லலை. அதே போல் ஏதோ ஒரு தொண்டர் அகண்ட ஹிந்து ராஜ்யம் என்று அவருடைய ஆசையை வெளிப்படுத்துகிறார். ஹிந்து ராஜ்யம் சார், இந்தியாவில் பெரும்பான்மையாக ஹிந்துக்கள் இருக்கும் வரைதான் இங்கு மதச்சார்பின்மையை பேணப்படும். இங்கு மதச்சார்பின்மை இந்திய திருநாட்டில் நீடித்து நிலைத்திருக்க வேண்டுமென்றால், அனைத்து மதத்தினரும் சம உரிமையுடன் சம அந்தஸ்துடன் வாழ வேண்டுமென்றால் இங்கு ஹிந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கும் வரைதான் அதற்கு சாத்தியம் இருக்கு. மலப்புரம் சம்திங் ஒரு ஏரியா இருக்கு கேரளாவில், அங்கே ஹிந்துக்கள் போய் சொத்தே வாங்க முடியாது. அங்கே இருக்கிற ஒரு ஹிந்து, ஆல்ரெடி இருக்கிற ஹிந்து, 100 ஆண்டுகளாக இருக்கிற ஹிந்து தான் சொத்தை விற்கணும்னா அங்கே போய் ஜமாத்தில் சொல்லணும். அங்கே உள்ள இஸ்லாமிய ஜமாத்தில் போய் சொல்லி நான் இந்த இடத்த வித்துட்டு நான் இந்த ஏரியா விட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஜமாத்து அந்த இடத்துக்கு விலை நிர்ணயிக்கும். ஜமாத்து அந்த இடத்த யார் வாங்கணும்னு தீர்மானிக்கும். அவன்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வெளியேறணும். இந்திய திருநாட்டில் இந்திய ஜனநாயக எல்லைக்கு உட்பட்ட இந்திய இறையாண்மைக்கு உட்பட்ட ஒரு மாநிலத்தில் ஒரு பகுதி இப்படி இருக்கு. ஹிந்து மதம் அழிந்து இஸ்லாம் கண்ட்ரியாகவோ இல்லை கிறிஸ்துவ நாடாகவோ மாறினால் இங்கு மத நல்லிக்கம் என்பது நிர்மூலமாக்கப்படும். ஒவ்வொரு தேசத்திலும் இது நடந்திருக்கு. பாகிஸ்தான் பிரிவினையின் பொழுது பாகிஸ்தானிலிருந்து வந்த ரயில் பெட்டிகளில் தலைகள் துண்டிக்கப்பட்ட முண்டங்களாக இந்துக்கள் உடல்களும் கிறிஸ்துவர் உடல்களும் சீக்கியர் உடல்களும் இங்கு ட்ரெயினில் அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் ஒரு சடலம் கூட இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு செல்லவில்லை. ஒரு இஸ்லாமியன் கூட இந்தியாவில் கொல்லப்படவில்லை அதன் காரணமாக. ஆனால் பாகிஸ்தானில் உள்ள இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள். இதுதான் மனிதாபிமானம். அதனால இந்த நிலைப்பாட்டில் சிலர் இருக்கலாம், அது அவங்களுடைய கொள்கை. அதையும் நாங்கள் தப்பு சொல்ல, நான் பிஜேபி தலைவர்கள் சொல்லன்னு சொல்றேன். நான் சொல்றேன் சார், ஹிந்து ராஷ்டிரம் இங்கு உருவாக வேண்டும் நான் சொல்றேன். ஆனால் என் தலைவன் சொன்னான்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டேன். என் கட்சியோட கொள்கை அதுதான் சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ரவியோடைய கொள்கை நான் கேட்டா அகண்ட ஹிந்து ராஜ்யம் உருவாக வேண்டும். பிரச்சார பிரிவு செயலாளராக இருக்கீங்க. பிரச்சார பிரிவு செயலாளர்னா உங்களுடைய கருத்து கட்சியோட கருத்தா தானே? அப்படி கட்சியோட கருத்து இல்லை, இது வந்து பிரிவு. கட்சியோட கருத்தை பிரிவு சார். அதாவது பேரண்ட் பாடியிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு மாநில செயலாளர் இதை சொன்னாதான் தவறு. நான் பிரச்சார பிரிவினுடைய ஒரு சாதாரண ஒரு அங்கத்தினர். எனது மனநிலை இப்படி இருக்குன்னு சொல்றேன். கட்சியோட மனநிலை கிடையாது. கட்சியோட மனநிலை கிடையாது. என் மனநிலை இப்படி இருக்குன்னு நான் பிரகடனப்படுத்துறேன். ஹிந்து ராஷ்டிரம் வேணும்னு சொல்றேன். ஏன்னா ஹிந்து மதம் இங்கு உயிர்ப்புடனும் பெரும்பான்மையிலும் இருக்கும் வரை தான் இங்கு மதச்சார்பின்மையின் மத நல்லிணக்கம் பேணப்படும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். அதற்கான உதாரணத்தையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். மத நல்லிணக்கத்துக்காக இந்து ராஜ்யம் வேணும் அப்படின்னு சொல்றீங்க. எஸ் அப்கோர்ஸ். இப்போ வந்து இந்த திருவனந்தபுரம் மாநகராட்சியில் நடந்த பிரச்சனையை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறோம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. நான் சொல்லி எடுத்துட்டு போனாலும் போவாங்க. ஓகே, ஒருவேளை எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு போயாச்சுன்னா பாஜக வாதம் எந்த மாதிரியாக இருக்கும்? இதுல வந்து திருத்தங்கள் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இதுல திருத்தங்கள் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. இவங்களுடைய வாதம் என்னவாக இருக்கு? ஆண்டவனின் பெயரால் பதவியேற்றுக் கொள்கிறோம் என்று கூறக்கூடிய அனுமதிக்கின்ற சட்டம், ஏன் அந்த ஆண்டவனின் நாங்கள் விரும்பக்கூடிய தெய்வத்தின் பெயரால் பதவியேற்றுக் கொள்ளக்கூடாது என்று நீதிமன்றம் தடுக்கிறது அப்படிங்கிற வாதத்தை வைப்பாங்க. இப்போ கேரளா கோர்ட்டில் என்னென்ன வாதங்கள் வைத்திருக்காங்க நமக்கு முழு தகவல் என்ன வரல. அதே வாதத்தை அங்கே முன்னோண்டி வைப்பாங்க. அங்கே வந்து என்ன, அங்கே வந்து செக்யூலர்னு தன்னை காட்சிக்கணும். நான் வந்து இங்கே என்ன சார், இந்தியாவில் வந்து செக்யூலர்னு பேசக்கூடிய மதச்சார்பின்மைன்னு பேசக்கூடியவங்களோட ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் என்னவாக இருக்கிறது என்றால் இந்து மதத்திற்கு எதிராக பேசுவது தான் செக்குலரிசம் இருக்கிறாங்க. அந்த தாக்கம் நீதிபதிகளுக்குள்ளும் இருக்கிறதுன்னு நான் நம்புகிறேன். என்ன ஜட்ஜ்மெண்ட் வரும்னு தெரியாது. போனாலும் போவாங்க, இல்லை அவங்க வந்து உயர்நீதிமன்ற தீர்ப்போட திரும்ப பதவி ஏற்றுக்கிட்டு அவங்க திரும்ப செயல்பட்டாலும் செயல்படுவாங்க. அது எனக்கு தெரியாது. பட் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். அங்கே எந்த வாதம் வைக்கப்பட்டாலும் நல்ல ஜிஆர் சாமிநாதன்ட்ட ஒரு ஜட்ஜை அங்கே உட்கார்ந்தாங்கன்னா சரியான தீர்ப்பு வரும். இல்லை வந்து மதச்சார்பின்மை போலி மதச்சார்பின்மை பேசக்கூடிய கொள்கை சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகளுக்கு முன்னால் இந்த வழக்கு சென்றதென்றால் அதற்கு தந்தால ஜட்ஜ்மெண்ட். ஓகே, பாஜக நோக்கம் எந்த கடவுளின் பெயரை உச்சரிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருக்கு நான் சொல்கிறேன். ஓகே.
நான் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய விளக்கங்களையும் ரொம்ப சிறப்பான பதில்களையும் தந்தீங்க. நன்றி. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். மெரிபா பன்னீர் சோடா. I trust Meriba.